என்னன்னா டிவி கேட்க யார் 40 சீட்டு கொடுக்குறேன்றாங்க. எங்களுக்கு வந்து 40 தொகுதி நாங்கள் அவங்களுக்கு தரா மாரி இல்லை, அவங்க தரா மாரி. ஏன்னா என்னன்னா சிரிக்கிறீங்க? இப்போ நாங்கள் வந்து பெரிய கட்சி, நீ நேற்று வந்துட்டு அவங்க 40 சீட்டு கொடுப்பாங்க எப்படி? இப்படி வேணா சொல்லுங்க, நாங்கள் 40 சீட் தரோம், எங்களான வந்து கூட்டணி வைக்க சொல்லுங்க அவங்கள. நாங்கள் 2005 ஆரம்பிச்சு இவரை மாரி வந்து எம்பி தேர்தல் போட்டோம், எம்பி தேர்தல் அப்புறம் வந்து நாங்கள் நிற்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லியா? 2005 கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரே வருஷம் தான் இருக்குது 2006 தேர்தலுக்கு. அது கட்ஸ் கேப்டன் என்ன பண்றாரு? ஒரு 5 வருஷம் முன்னாடியே கட்சி ஆரம்பிக்கல. 2005 ஆரம்பிக்கிறாரு, ஒரே வருஷம் தான் இருக்குது 2006 தேர்தல். அப்படியே வந்தாரு. இவரை மாரி 5 வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் அப்படியே வந்துக்கின்னு நான் வரப்போறேன், எம்பியை விட்டுடலாம், எம்எல்ஏக்கு நிற்கலாம், அதெல்லாம் கிடையாதுண்ணா. 2005 ஆரம்பிச்சாரு, 2006 நின்னாரு. ஒரு எம்எல்ஏ பாமக தொகுதி ஜெயிக்க முடியாது, எம்ஜிஆர் வந்து பிரச்சாரம் பண்ணி அங்கே ஜெயிக்க முடியலன்னு சொன்னாங்க. அங்கே போய் கேப்டன் போய் கட்ஸா நின்று ஜெயிச்சாரு. மதுரையில் நிற்பாரா, அவர் தொகுதியில் நிற்பாரா அப்படின்னு சொன்னாங்க. போயிட்டு அங்கே நின்று ஜெயிச்சுன்னு ஒரு சீட்டில் வந்தார். அதே எலெக்ஷனில் ஆஹா இவரோட பலம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தலையே வருது, ஜெயலலிதா அந்த தலை வருது எங்களாட்ட வந்து கூட்டணி வாங்கிமா, அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும், இல்லைன்னா டிஎம்கே தான் சொல்லி எங்க கூட கூட்டணி வச்சு அவங்களுக்கே தெரியாது எங்களால் தான் ஜெயிச்சலாம் சொல்லுவோம். எங்களால் தான் ஜெயிச்சாங்க அவங்க, நாங்கள் போட்டு பிச்சைன்னு கூட சொல்லுவோம். அதான் உண்மை, அதான் எங்களால் தான் எதிர்கட்சி தலைவரா, நாங்கள் எதிர்கட்சி தலைவரானா அவங்கள அதனால தான் சிஎம் ஆகினாங்க, இல்லைன்னா ஏடிஎம்கே கட்சி அப்பயே காலி. இப்போ அதே தான் சொல்கிறேன், எங்களை வந்து இந்த 6 சீட்டு கொடுக்குற இந்த கான்ட்ரவர்சி இது பண்ணுறது இதெல்லாம் வந்து கேவலமான செயல், இதெல்லாம் கேவலமான செயல்.